முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை IAS, IPS அதிகாரிகள் மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. தேர்தல் 3 மாதத்திலும் வரலாம், 6 மாதத்திலும் வரலாம், தயாராக இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு அறிவுறுத்தல். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். நம்மோடு இருந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம். தாவேகாவின் 1 மாத கால ஆட்சியிலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது, பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடமாட்டோம் என பேச்சு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்கள்ல ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜயின் சிந்தனை ஆற்றலை பார்த்த பிறகு இவர் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லது என நினைத்து விட்டார்கள். பேசுங்கள் என சொன்னதுதான் தவறாகிவிட்டது என்று திமுகவினர் பயந்து விட்டார்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் கிண்டல். எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் பேச வேண்டும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்க, கருப்பு பேட்ச் போட்டு வந்தாங்க இல்லையா? பேசினதுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைப்பாங்க. ரைட் இல்லையா? இனிவரும் காலங்களில் ஏசி வசதியுடன் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவிப்பு. அனைத்து மக்களும் ஏசி பேருந்தில் பயணிக்க வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என பேட்டி. சாத்தூர் அருகே மூடப்பட்டிருந்த பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதம். பெரும் சத்தத்தால் அலறியடித்து ஓடிய மக்கள். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் 2 இடங்கள் உட்பட 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் சுட்டரித்த வெயில். அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமாருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன். தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான பணியிடை நீக்க உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருணின் உத்தரவு உள்நோக்கம் கொண்டது என நீதிபதிகள் கருத்து. கல்லூரி உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை வேண்டும். தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட ரிதன்யாவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். தனது மகளுக்கு நேர்ந்த கதி வேறு எந்த பெண்ணிற்கும் வரக்கூடாது என ரிதன்யாவின் தந்தை உருக்கம். எனது மகள் மீண்டு வரப்போறதில்லை, ஆனா என் மகள் உருவத்தில் இருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்குமே இனி இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த பெண்ணுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் தொடரும்.
மேற்காசிய போர் காரணமாக தங்கம் வாங்காமல் இருந்ததற்காக மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி. தனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமின்றி அனைத்து வகைகளிலும் ஒத்துழைப்பு அளித்ததாக பெருமிதம். திருச்சி மாவட்டம் சிக்கம்பூர் ஏரியில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த 5 கிராம மக்கள். அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்திவிடுவோம் என ஈரான் எச்சரிக்கை. கொடுத்த வாக்குறுதிகளை அமெரிக்கா துளியும் மதிக்காது என்பதை இந்த புதிய தாக்குதல்கள் உணர்த்துவதாக கண்டிப்பு. தனக்கு எதிரான சதிகளை முறியடித்து இந்த ஆண்டை வங்கதேசத்திற்கு திரும்புவேன். இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா திட்டவட்டம். மேகாலய பெண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மேலாளருக்கு வாழ்நாள் தடை. பாலியல் சீண்டல் புகாரில் மேகாலய கிரிக்கெட் சங்கம் அறிவிப்பு. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி. இந்திய அணிக்கு 155 ரன்கள் வெற்றி இலக்கு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வாழ்வா சாவா போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதல். ஆஸ்திரேலியாவிற்கு 171 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் தொடர்ந்து 7 முறை கோல் அடித்து மெஸ்ஸி வரலாற்று சாதனை. நடப்பு தொடரில் அர்ஜென்டினாவிற்காக அதிக கோல்கள் அடித்தும் மெஸ்ஸி அசத்தல்.